தான் துண்டு அடிச்சிங்க எனக்கு தெரியல. எனக்கு பசி எடுக்கிறதுனால ஓட முடியல போய் பார்த்தாங்க. நான் இப்போது மெரிச்சு தெண்டேன். அங்க ஒரு மாட்டு பிணம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பசி போக வேண்டும் என்றால் எங்க தெரியுமா புறப்பட வேண்டும்? எங்க தெரியுமா? நான் மாத்திரை போட்டு வந்துட்டா ஒரு மாத்திரை என் கோபத்துக்கு ஆளாகி விடாதே. அது மாத்திரம் கிடையாது. என் பசிக்கும் நீ ஆளாகி விடாதே. என்னெல்லாம் துண்ணக்கூடாது. என்னெல்லாம் துண்ணா உப்பு கறிக்கும். ஆமா வேண்டாம் புதகணமே வேண்டாம். நான் சொல்வதை கேள். அடுத்து எங்க தெரியுமா செல்ல போகின்றோம்? தெற்கு திசை செல்ல போறே. சென்றுவிட்டோம். ஆனால் என் பசிக்கு ஏற்றவாறு இப்பொழுது ஒன்றுமே கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது மீதம் இருப்பது ஒரே ஒரு திசைதான். நான் அந்த பக்கம் போகும்போது எனக்கு ஒரே ஒரு ஆன்ஸ் பைக் மட்டும் கட்டிக்குமா. நான் என்ன பண்றது? அதான் போட்டு வச்சிருந்தானுங்க. உதகமே என் கோபத்துக்கு ஆளாக்கிட்டார். என்ன துண்ண கூடாது. ஏன்னு கேளு, நான் உன் புள்ள. நீ என்ன துண்ணா பாரு. ஒரு தாயாகப்பட்டவா புள்ளிய ஐசின்னு துன்றா பாரான்னுவாங்க. ஆமா உதகனமே இப்போது என் பசியை பார்க்க வேண்டும் என்றால் இருப்பது ஒரே திசை. அதுவும் வடக்கு திசை. அந்த வடக்கு திசை சென்றால் பசி யாருமா ஏதாவது கிடைக்குமா? அவனா தேங்க முடியாது போட்டு வச்சிருக்கான். எட்டு துண்டு வந்தாலும் நீ வாண்டிய. ஆமா கணமே அப்படி புறப்படலாமா? வடக்கு திசை ஒரே நிறைய வாடி வீசிக்கமா இல்ல உதகனமே ஏமா ஏதோ பூனை கட்டி கத்துதுமா. பூனை குட்டி கத்துதுமா. இதோ நரவடை வீசுகிறது. மாட்டப்பிடம் மாட்டப்பிடம் ஒரு பிளவாகப்பட்டது. இரு பிளவாக இருக்கிறது. இப்போது புசிக்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது. இவை அனைத்தையும் தனித்தனியாக புசித்தார் பசி யாராது. இப்போது ஒன்றாக இருக்க வேண்டும். கோவிந்தா கோவிந்தா
நான் போற அது அம்மா அம்மா என்னதுமா உதகணமே கேட்டாயா? ஆமாம்மா. என்னை பார்த்து அம்மா 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 என்னை பார்த்து இந்த குழந்தை அம்மா என்று அழைக்கின்றது. இது உண்பதற்கு எனக்கு மனமே உதகணமே. இது யாருடைய குழந்தை கண்டுபிடிமா பஸ்ட் உதகணமே. எனக்கு அறிவிடு உதகணமே. எடுத்து கூறிவிடு உதகணமே. இது மாத்திரம் கிடையாது, இது யாரு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது என் அம்மா என்று அழைத்தது அல்லவா, இந்த குழந்தை என் கருத்தால் வளர்க்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, பொருளும் இருந்தால் பெயரும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம்? நாராசந்தில இருந்து கண்டுபிடிச்சுக்கிறேன். அப்படி என்றால் மட்டும் கிடையாது, இது ஒரு பிளவா 2 பிளவா இருந்த குழந்தை உன் கைக்கு வந்த பிறகு ஒரு பிளவா ஆகி போயிடுச்சு, ஒரு குழந்தை ஆயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது நரவாடை எடுக்கிறது அல்லவா, நாராசந்து நரவாடை எடுக்கிற இடத்துல நாராசந்து என்ற இடத்திலிருந்து எடுத்தோம். அப்படி என்றால் அது மட்டும் கிடையாது, என்னுடைய பெயரும். என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் என்ன? சாராதேவி. 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 இந்த சாரதேவி கையில் வந்து இந்த குழந்தை உயிர் பெற்றதா? இப்போது இந்த குழந்தைக்கு சராசந்தன்